இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்முடைய வாழ்க்கை முறையை முதல்ல கால அட்டவணைப்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும். நம்ம செய்வதற்கு தினமும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நாம் நம்ம வாழ்க்கையை திட்டமிடணும். தினசரி நாம் நம்முடைய என்ன செஞ்சால் நம்முடைய அந்த நமக்குன்னு ஒரு தொலைநோக்கு இருக்குது. அந்த தொலைநோக்கு அடையணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி அந்த திட்டமிட்டபடி நாம் முன்னேறணும், திட்டமிட்டபடி நம்ம செயல்களை செய்து நாம் அந்த தொலைநோக்கு அந்த இலக்கை நாம் அடைய முடியும். அப்படி நமக்குன்னு ஒரு தொலைநோக்கு இலக்கை தீர்மானித்து விட்டு அந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் தினசரி நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அதை முதல்ல முடிவு பண்ணணும். அப்போது தினசரி நாம் இத்தனை செயல்களை நம்ம செஞ்சாகணும், வெவ்வேறான செயல்கள் இதையெல்லாம் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னா அதை எப்படி செய்கிறது? முதல்ல கால அட்டவணைப்படுத்தணும். அதாவது நம்ம செய்கிற தினசரி வேலைகள், நமக்கு சவாலாக இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் கால அட்டவணைப்படுத்தணும். அட்டவணைப்படுத்தி, அதாவது உறுதிமொழி சொல்லுவாங்கள்ல, புத்தாண்டுகளுக்கு உறுதிமொழி எடுப்பாங்கள்ல, நான் இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் ஒரு உடற்பயிற்சி செய்வேன், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரியான உறுதிமொழிகளை அட்டவணைப்படுத்தணும். நம்ம இன்னையிலேருந்து ஜனவரி 1ன்னே வச்சுக்கோங்க, ஜனவரி 1லேருந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய உறுதிமொழி என்ன, எதெல்லாம் நமக்கு சவாலாக இருக்குது, எதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், எதெல்லாம் செய்ய முடியல, நம்ம நினைப்பது அனைத்தையும் செய்ய முடியாது, அப்போது செய்ய முடியாதுன்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஏன் செய்ய முடியல அப்படின்னு நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ நமக்கு மன உறுதி இல்லையா, அல்லது நம்ம வீக்காக இருக்கோமா, இப்படி நம்மளை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதனால் நாம் தினசரி என்ன செய்யணும் அதெல்லாம் ஒரு அட்டவணைப்படுத்தி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும், அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ அதை அட்டவணை போட்டு வச்சுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அவர் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அட்டவணை போட்டு ஜனவரி 1ன்னு மேலே போட்டு கீழேயும் ஒரு காலம் போட்டு அதில் நிரப்பப்படாமல் இருக்கணும், வெற்றிடமாக இருக்கணும். ஜனவரி 1, ஜனவரி 2க்கு கீழே ஒரு வெற்றிடம், இப்படி 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி அதுக்கு கீழே ஒரு வெற்றிடம். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி அவர் நடக்கிறார், காலையில் எந்திக்கிறார் அப்படின்னா அந்த உறுதிமொழியை அன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாருன்னு அர்த்தம். ஜனவரி 1ஆம் தேதி அவர் காலையில் எழுந்துட்டார், காலையில் சொன்னபடியே 5 மணிக்குள்ளே எழுந்துட்டார் அப்படின்னா அதை ஒரு உறுதிமொழியில் அன்னைக்கு அவர் எடுத்த உறுதிமொழி இதை குறிச்சிக்கணும், வீட்டில் ஒரு சார்ட்டில் ஒட்டிக்கணும். சார்ட்டில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நடத்தல்னு எழுதி, அல்லது இல்லை நடத்தலில் காலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுட்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு போட்டு இவர் ஜனவரி 1ஆம் தேதி இவர் உண்மையில் காலையில் எழுந்திரிச்சாரா, இவருன்னா நாம் எழுந்திரிச்சோமா அப்படின்னு போட்டு அதை டிக் பண்ணிடணும். ஆமாம் எழுந்திரிச்சோம், டிக் பண்ணிடணும். அப்படி 2ஆம் தேதி அதே மாதிரி எழுந்துட்டார் அப்படின்னா 2ஆம் தேதின்னு போட்டு அது கீழே ஒரு வெற்றிடம் இருக்கும், அதில் ஒரு டிக் போட்டுடணும். அப்புறம் 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதின்னு போட்டு அது கீழே ஒரு வெற்றிடம், அதில் 3ஆம் தேதியும் அதே மாதிரி எழுந்துட்டார் அப்படின்னா அதில் ஒரு டிக் போட்டுடணும். இப்போ தொடர்த்த 3 நாள் எழுந்துட்டார். இப்படியே ஒவ்வொரு நாளாக இப்போ 3 நாள், 4 நாள், 5 நாள் அப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அவர் எழுந்துகிட்டே இருக்கார், கஷ்டப்பட்டு எழுந்துட்டார் 5 மணிக்குள்ளே. அப்போது 4 நாள், 5 நாள் டிக் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு ஒரு 10 நாள் எழுந்துட்டார், கஷ்டப்பட்டு 10 நாள் எழுந்துட்டார். இப்போ ஒரு நாள் கூட இப்போ எழுந்திருக்காமல் போயிட்டார்னா அந்த 10 நாள் தொடர்ச்சியாக 10 நாள் எழுந்தார்ல ஒரு காலைல 5 மணிக்குள்ளே, அந்த சாதனை வீணாக போயிடும். அப்போது அதனால் அந்த பயத்தோடு அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அடுத்தடுத்த நாள் எழுந்திருப்பார். 11 நாள், 12 நாள், 13 நாள் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் தொடர்ந்து 50 நாள் காலையில் 5 மணிக்குள்ளே எழுந்துட்டேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இது ஒரு உறுதிமொழி. ஒரு அட்டவணை போட்டு சார்ட்டில் எழுதி ஒட்டிடணும். ஒரு சின்னதாக ஒரு காலம் போட்டு நான் காலையில் 5 மணிக்கு இப்போ எழுந்தல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதில் ஜனவரி 1, 2, 3 அதெல்லாம் போட்டு அது கீழே ஒரு வெற்றிடம். காலையில் 5 மணிக்கு எழுந்தாருனாக்கா 1ஆம் தேதி எழுந்தார் அப்படின்னா ஒரு கீழே ஒரு டிக், 2ஆம் தேதி எழுந்தாருன்னா கீழே ஒரு டிக். இப்படி அவரே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இந்த மாதிரி உறுதிமொழிகளை எழுதி அதை ஒழுங்காக பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டவணை. அப்போ 10 நாள், இப்போ 100 நாள் நான் தொடர்ந்து காலைல 5 மணிக்குள்ளே எழுந்துட்டேன் அப்படிங்கும்போது அந்த சாதனை அதிகமாகிட்டே போகும். 100 நாள் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும். அப்படி இது ஒரு உறுதிமொழி. இந்த உறுதிமொழி மட்டும் கிடையாது. அப்புறம் இன்னொரு உறுதிமொழி என்னென்னாக்கா, தினமும் யோகாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு உறுதிமொழி. அதையும் என்ன பண்ணணும், ஜனவரி 1ங்கிறது நீங்கள் பிப்ரவரி 1 கூட வச்சுக்கலாம். நீங்கள் என்றைக்கு உங்கள் உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்திங்களோ அந்த தேதியை போட்டு அந்த தேதிக்குள்ளே ஒரு வெற்றிடும். அன்றைக்கி நீங்கள் அந்த உறுதிமொழியை கடைபிடிச்சிங்கனாக்கா கீழே டிக் போடணும். இப்படி ஒரு நாள் விடாமல் பண்ணும்போது அது ஒரு சாதனையாக மாறும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை. தொடர்ந்து நான் 20 நாள் யோகாசனம் பண்ணிட்டேன்,
டெய்லி யோகாசனம் பண்ணுறது. டெய்லி நான் தினமும் தொடர்ந்து 20 நாள் பண்ணிட்டேன். தினமும் தொடர்ந்து 30 நாள் நான் யோகாசனம் பண்ணிட்டேன். 40 நாள், 100 நாள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் நான் யோகாசனம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, நீங்கள் உங்கள் உறுதிமொழியை கால அட்டவணை போட்டு அதை உங்கள் வீட்டில் ஒரு சார்ட்டில் ஒட்டி சவுத்தில் ஒட்டியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் தினசரி கண்காணித்து இன்றைக்கி ஒரு வந்துருக்கு. அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தான், ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடுறாங்கள்ல, அதே மாதிரி தான் இது. அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய வேலைகள், ஒரு மொபைல் ஃபோன் கட்டுப்படுத்துகிற ஒரு கட்டுப்பாடு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோனை வந்து பயன்படுத்துவேன். பொழுதுபோக்குக்காக நான் பயன்படுத்துவேன். அது வரைக்கும் நான் மொபைல் ஃபோனே பார்க்க மாட்டேன். இப்படி இது ஒரு உங்களுக்கு மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறது, உங்கள் மொபைல் ஃபோன் வந்து உங்களை ரொம்ப அடிமைப்படுத்துது அப்படின்னா இந்த மாதிரி உறுதிமொழி வச்சுக்கணும். மொபைல் ஃபோனும் பார்க்கணும், அதே நேரத்தில் அது உங்களை இடையூறும் செய்யக்கூடாது. உங்கள் வேலையை உங்களை அது சோம்பேறியாக்கவும் கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு தான் நான் வந்து மொபைல் ஃபோனே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி போட்டு அது என்னையிலேருந்து கடைபிடிக்கிறீங்க அந்த தேதியை போட்டு அது கீழே ஒரு வெற்றிடும். என்னைக்கெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அதை டிக் போட்டே வரணும். ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுதான் இதில் உள்ள முக்கியம். நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்க, அடுத்த நாள்லாம் உங்களால் கடைபிடிக்கவே முடியாது. ஒரு நாள் ஏதோ தவிர்க்கவே முடியல, ஏதோ வெளியூர் போகிறீங்க அப்படி, அதனால் அதை பண்ண முடியல அப்படின்னா ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும், அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தால் உங்கள் உறுதிமொழியை ஒரு நாள் தவற விட்டுட்டிங்கன்னா, அப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து உங்கள் சாதனை வந்து இப்போ 10 நாள் கடைபிடிச்சிட்டிங்க, 10 நாள் யோகாசனம் பண்ணிட்டீங்க, 11 நாள் விட்டிங்கன்னா அந்த 10 நாள் சாதனைங்கிறது முடியாமல் போயிடும். அப்புறம் புதுசாக தான் அந்த நாட்கள் வந்து தொடங்கப்படும். இனிமேல் தொடர்ந்து நான் 10 நாள் யோகாசனம் பண்ணிட்டேன், ஒரு நாள் விட்டுட்டேன், அப்போ நீங்கள் அடுத்த நாள் புதுசாக தொடங்கணும், 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நான் ஒரு வருஷமாக தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாமல் யோகாசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அது மாதிரி நீங்கள் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னா அதை கூட அட்டவணை போட்டுருங்க. டீ குடிக்காமல் இருப்பது, அதை வந்து ஒவ்வொரு நாளாக அட்டவணை போட்டு ஜனவரி 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அந்த உறுதிமொழியை. ஜனவரி 1 இன்றைக்கி டீ குடிக்கலை அப்படின்னா அதை டிக் போட்டுருங்க. ஜனவரி 2 இன்றைக்கி டீ குடிக்கலை, அதை டிக் போட்டுருங்க. அப்போது அது 3 நாள், 4 நாள், 10 நாள் இது வரைக்கும் நான் டீ குடிக்கலை அப்படின்னா 11. அந்த நாட்கள் அதிகரிச்சுக்கிட்டே போக போக உங்களுக்கு ஒரு ஊக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஊக்கம் ஏற்படும். அதாவது அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பதில் உங்களுக்கு ஒரு ஊக்கம் ஏற்படும். அதனால தான் ஒரு சார்ட்டில் எழுதி அட்டவணை போட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கண் பார்வையில் அதை ஒட்டி தினசரி நீங்கள் வந்து அந்த உறுதிமொழியில் வெற்றி அடையும் போது அந்த உறுதிமொழியை அன்னைக்கு நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த தேதியை போட்டு அது கீழே ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அதில் ஒரு டிக் போட்டுருங்க. அது மாதிரி வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுமோ அதில் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை உங்களால் கடைபிடிக்க முடியலையா, அது இல்லை அதெல்லாம் என்னால் ஈஸி, நான் காலைல இருந்துச்சோன்னா தண்ணி குடிச்சிருவேன், எனக்கு அதை யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எனக்கு அது சிரமமே இல்லைன்னா அதை நீங்கள் அட்டவணை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அது நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடியலை அப்படின்னா அது ஒரு அட்டவணையாக போட்டு, அதாவது அதை ஒரு உறுதிமொழியாக எடுத்து அதை ஒரு அட்டவணைப்படுத்தி அதை உங்கள் வீட்டு அந்த சார்ட்டில் அதையும் குறிச்சிக்கோங்க. ஜனவரி 1லேருந்து அல்லது ஜனவரி 10லேருந்தோ அல்லது ஜனவரி 30லேருந்தோ அல்லது பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்தோ நீங்கள் எந்த தேதியிலேருந்து அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கணுமோ அந்த தேதியை போட்டுருங்க. ஒரு நாளும் அதை கடைபிடிச்சிங்களா டிக் போடுங்க. அந்த தேதியை போட்டு அது கீழே ஒரு வெற்றிடம் இருக்கும், அந்த வெற்றிடத்தில் ஒரு டிக் போட்டு இப்படி வந்து அந்த உறுதிமொழியை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வரணும். எந்த ஒரு உறுதிமொழியாக இருந்தாலும் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த தொலைநோக்கு இலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் அடைவீங்க. தொலைநோக்கு இலக்கு ஒன்று. அதே நேரத்தில் அந்த தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, அதை வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணால் நம்ம அந்த தொலைநோக்கு இலக்கை அடைவோம் அப்படிங்கிறத அப்படிங்கிறத முதல்ல வந்து திட்டமிட்டு தினசரி நாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஒரு உறுதிமொழியாக எடுத்து அதை அட்டவணைப்படுத்தி அதை வந்து ஒரு கால அட்டவணை மாதிரி தயாரித்து தினசரி நாம் அதை நிறைவேற்றினோமா, நமது கடமைகளை நாம் நிறைவேற்றினோமா, அப்படி நிறைவேற்றினோம் என்றால் அதை டிக்கு போட்டுகிட்டே வரணும். இப்படி உறுதிமொழி அட்டவணையை இப்போ உறுதிமொழி எடுத்தாக்கா இப்படி தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். சும்மா மனசுக்குள்ளே வச்சுருந்தாக்கா அது வந்து நமக்கு தெரியாது. அதனால் நம்ம நிறைய உறுதிமொழிகள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த உறுதிமொழிகளெல்லாம் ஒருத்தருக்கு தினமும் கடைபிடிக்க வேண்டிய 10 உறுதிமொழிகள் இருக்கலாம், 10 உறுதிமொழி இருக்கலாம். அந்த 10ஐயும் உறுதிமொழியாக எழுதி அதுக்குன்னு ஒரு டேட்டெல்லாம் போட்டு அந்தந்த தேதியில் நம்ம அதை முழுமையாக கடைபிடிச்சோமா அப்படின்னா அதில் ஒரு டிக் போட்டுருணும். இந்த மாதிரி தான் உறுதிமொழியை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய தொலைநோக்கு இலக்கை நீங்கள் அடையவே முடியாது. இப்படி இருந்தே ஆகணும். இப்படி பண்ணால் மட்டும்தான். சிலர் தான் வந்து இது பலருக்கும் பிரச்சனை தான். அதனால் யாராக இருந்தாலும் சரி
அவங்க உறுதிமொழியை அடையணும் அப்படின்னா, அவங்க தொலைநோக்கு இலக்கை அடைய வேண்டுமென்றால் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை திட்டமிடணும். ஒவ்வொரு நாளும் திட்டமிடணும். அப்படி திட்டமிடுகிற அந்த வாழ்க்கையை வந்து அட்டவணைப்படுத்தி தினசரி என்னெல்லாம் செஞ்சால் நம்ம அந்த தொலைநோக்கு இலக்கை குறிப்பிட்ட காலத்தில் நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, தினசரி நீங்கள் அந்த அனைத்து வேலைகளையும் செய்கிறீங்களா, அதை வந்து உறுதிமொழிகளை எழுதி அதை கால அட்டவணைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த உறுதிமொழியை கடைபிடிச்சிங்கன்னா கீழே டிக் பண்ணுங்கள். அப்போ இதை தொடர்ந்து இடைவிடாமல் கடைபிடிக்கணும். அதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். இடையில ஒரு நாள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா, அப்புறம் நாளைக்கு வரும்போது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வரும். ஆக தொடர்ந்து கடைபிடிப்பதில் தான், ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து கடைபிடித்தா மட்டும்தான் உங்களுடைய வேலை சாத்தியமாகும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து தினமும் 4 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ மே மாதம் 1ன்னு போட்டுக்கிறார். மே மாதம் 1, மே மாதம் 2, மே மாதம் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அட்டவணை போட்டுட்டார். மே மாதம் 1ஆம் தேதி அதே மாதிரி அவர் ஓடிட்டார், 4 கிலோமீட்டர் ஓடிட்டார். அப்போ ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்ட பயிற்சி, அப்போ டிக் போட்டார். மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே உள்ள வெற்றி இடத்துல டிக் போட்டார். அது மாதிரி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இப்படி நாட்கள் அதிகமாகிட்டே இருக்குது. 10 நாள், 15 நாள், 20 நாள், 30 நாள்னு தொடர்ந்து 30 நாள் டெய்லி 4 கிலோமீட்டர் ஓடிட்டார். அப்புறம் 30 நாள், 31 நாளாவது, 40 நாளாவது, 50 நாளாவது. அவருக்கே ஆச்சரியம், 100 நாள் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி இதுக்கு காரணம் அவர் அட்டவணை போட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அட்டவணை போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஓடின உடனே அதை டிக் பண்ணிடுறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. ஆக நம்ம 100 நாள் தொடர்ந்து தினமும் 4 கிலோமீட்டர் ஓடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப ஊக்கமாக இருக்குது. அப்படி 100 நாள் 110 நாளாகுது, 120 நாளாகுது, 130 நாள், 150 நாள், அப்படி 200 நாள் ஆகுது. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் விடாமல், அதாவது பல்வேறு மனநிலைகள் அதுக்கு இடையில ஏற்படும். இன்றைக்கி வேண்டாம், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லா மனநிலையும் தாண்டி அவர் தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கி என்ன செய்யணும், ஓடணும், 4 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கிறார், காப்பாற்றுறார். அவருக்கு தினசரி வந்து ஊக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வந்து தூக்கமாக இருக்கலாம், ஒரு நாள் வந்து வேண்டான்னு தோணலாம், வேறு வேலைகள் இருக்கலாம், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஓடுறதுக்கே நேரம் இல்லாமல் போகலாம். அப்படி எல்லாத்தையும் காண்டி ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியோடு இருந்து ஓடுறாரு. தினமும் 4 கிலோமீட்டர் ஓடுறாரு. அதனால் அவருக்கு உடம்புக்கும் நல்லா இருக்குது. அந்த உறுதிமொழியை அவர் 1 வருஷம் விடாமல் கடைபிடிச்சாருங்கும்போது அவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகுது. நம்ம மன உறுதி உடையவர் தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமாகுது. அதே மாதிரி 1 வருஷம், அப்புறம் 2 வருஷம், நான் தொடர்ந்து 10 வருஷம் நான் வந்து தினசரி 4 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. ஆக இதெல்லாம் எந்த ஒரு உறுதிமொழியும் நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னா, அதில் எந்த உறுதிமொழியும் நீங்கள் காப்பாற்றணும், வெற்றி அடையணும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து கால அட்டவணைப்படுத்துங்க. சார்ட்டில் எழுதி வீட்டில் ஒட்டி அது தேதி போட்டு, இன்றைக்கி கடைபிடிச்சிங்கன்னா அதில் டிக் போடுங்க. தேதி போட்டு, மாதம் போட்டு, இன்றைக்கி கடைபிடிச்சா இன்றைக்கி டிக் போடுங்க. நாளைக்கு கடைபிடிச்சிங்களா நாளைக்கும் டிக் போடுங்க. அது மாதிரி டிக் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எத்தனை உறுதிமொழி கடைபிடிக்கலாம் அத்தனை உறுதிமொழியும் அந்த சார்ட்டில் எழுதுங்க. அதுக்கு ஒரு வரிசை போட்டு, கட்டம் போட்டு, தேதி போட்டு டிக் பண்ணிகிட்டே வாங்க. அப்படின்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினசரி நிறைய உறுதிமொழிகளை கடைபிடிக்க முடியும். இல்லைன்னாக்கா நாம் நினச்சது நமக்கே தெரியாமல் நமக்கே மறந்து போயிடும். ஆமாம்ல, நம்ம இப்படி ஒரு உறுதிமொழியை நினச்சோம், ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம், நேற்று செய்ய மறந்துட்டோம் அப்படிங்கிறது. சரி இன்றைக்காக செய்வோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடும். ஆக தெளிவாக அட்டவணை எழுதி, உறுதிமொழிகளெல்லாம் அட்டவணையாக எழுதி அதை வந்து உங்கள் வீட்டு சவுத்தில் ஒட்டிட்டிங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து அப்போ இன்றைக்கி நேற்று நம்ம பண்ணோமா, எத்தனை நாள் பண்ணோம், இதெல்லாம் நம்ம அழகாக நோட் பண்ணிட்டே வரலாம். எத்தனை நாள் அந்த உறுதிமொழிகளை கடைபிடித்தோம், ஒரு நாள் விடாமல் கடைபிடித்து அதை வந்து நோட் பண்ணி, அதை நமக்கு ஊக்கமாக இருக்கும். 10 நாள், 20 நாள் தொடர்ந்து நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான ஒரு மன உறுதி அதிகரிப்பதற்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்படி தான் நம்ம உறுதிமொழிகளை கடைபிடிக்கணும். வேறு எந்த வழியிலையும் நீங்கள் உங்கள் உறுதிமொழிகளை உங்களாலே காப்பாற்ற முடியாது.